முன்னோர்கள் என்று சொன்னால் யார்? முதலில் நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். முன்னோர்கள் என்று சொன்னால் நமக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள், நம்மை விட பெரிய வயதில் இருந்து அவர் நம்மை விட்டு இந்த உலகத்திலிருந்து கடந்து சென்றவர்கள், நமக்கு முன்னால் வாழ்ந்த, நமக்கு முன்னால் காலத்தில் வாழ்ந்த அந்த மக்களை தான் முன்னோர்கள் என்று நாங்கள் சொல்லுவோம். ஆனால் இஸ்லாத்துடைய பார்வையில் முன்னோர்கள் என்று சொன்னால் இதனுடைய அரபி சொல் என்று சொன்னால் சலஃப் என்று அர்த்தம். அப்ப சலஃபு சாலிஹீன் முன்னோர்கள், அந்த முன்னோர்களில் நல்லவர்கள். அப்ப அந்த சலஃபு சாலிஹீன் அந்த முன்னோர்கள் இந்த இஸ்லாத்துக்காக, இந்த கல்விக்காக, இந்த மார்க்க கல்விக்காக, இல்முக்காக செய்த தியாகங்கள் என்ன என்ன? பொதுவாக இஸ்லாத்துடைய அறிவு, இஸ்லாத்துடைய கல்வி, இஸ்லாத்துடைய ஒரு ஞானம், அல்லாஹுடைய ஒரு நூர், அல்லாஹுடைய ஒரு வெளிச்சம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இஸ்லாத்துடைய கல்விக்காக பல ஹதீஸ்கள் சிறப்புகளில் சொல்லி இருக்கிறார்கள். உதாரணத்திற்கு ஒரு ஹதீஸை பார்ப்போமே. அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், மன் சலக தரீகன், எவர் ஒருவர் சலக தரீகன் ஒரு பாதை நடந்து செல்கிறார், யல்தமிசு ஃபீஹி இல்மன், அவருடைய பாதை, அந்த நோக்கம், அந்த பிரயாணம் எதற்காக? ஒரு கல்வி தேடுதலுக்காக தான். பிஹி இல்மன் ஃபீஹி இல்மன், ஒரு கல்விக்காக தான். அந்த கல்விக்காக அவர் எடுத்து வைக்க ஒவ்வொரு தியாகமும், ஒவ்வொரு அடியும், அவர் செய்யக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்லுகின்றான் என்று தெரியுமா? ஸஹலல்லாஹு லஹு தரீகன், அல்லாஹ் அவர்களுடைய பாதையை லேசாக்குவான். எந்த பாதை? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த பாதை அல்ல. ஸஹலல்லாஹு பிஹி தரீகன் ஃபில் ஜன்னஹ், அந்த சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய வழிகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மாணவர்களுக்கு, அந்த இஸ்லாத்துக்காக, அந்த கல்விக்காக தியாகம் செய்யக்கூடிய அந்த சிறிய பிள்ளைகளாக இருந்தாலும் பெரியவர்களாக இருந்தாலும் அப்படிப்பட்ட மக்களுக்கு அல்லாஹ் அந்த சொர்க்கத்தை இலகுவாக்குவான். அந்த சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய அந்த வழிகளை அல்லாஹ் லேசாக்குவான். அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது முதலில் இறங்கிய வசனம் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக். எத்தனையோ அனாச்சாரங்கள், கலாச்சாரங்கள், தவறான பழக்க வழக்கங்கள் இருந்தது. சமூகத்தை சீரழிக்கக்கூடிய பல தவறான விஷயங்கள் அந்த சமூகத்தில் இருந்தது. ஆனால் இது எல்லாத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதலில் நீங்கள் கல்வியை கற்றுக்கொள்ளுங்கள். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக், உன்னை படைத்த இறைவனுடைய பெயரை எடுத்து படி. இக்ரா வ ரப்புக்கல் அக்ரம், அவன் எப்படிப்பட்டவன்? அக்ரம், அதிகமாக மதிப்புள்ளவன். அல்லதி அல்லம பில் கலம், முதல் 5 வசனம் இறங்கியது. அந்த 5 விஷயத்தையும் 5 வசனத்தையும் பார்த்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கல்வியை பற்றி அறிமுகம் செய்கின்றான் இந்த மனிதர்களுக்கு, இந்த சமுதாயத்திற்கு. அல்லமல் இன்சான மா லம் யஅலம், இன்சானுக்கு, இந்த மனிதனுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். எதன் மூலமாக? பில் கலம், ஒரு பேனாவின் மூலமாக தான். அப்ப எந்த சமூகத்தில் பேனாவுடைய ஒரு அழகான ஒரு சிந்தனை இல்லாமல் இருந்த ஒரு சமூகம், இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பேனா, 100 ரூபாய் பேனா, 200 ரூபாய் பேனா, இவ்வளவு அழகாக பேர் எடுத்து பேனா, இந்த மாதிரி பலவிதமான பேனாக்கள் நம்ம இடத்தில் இருக்கலாம், பல ஸ்டோர்கள்ல, ஸ்டேஷனரிகள் நமக்கு கிடைக்கலாம். ஆனால் அன்றைய காலகட்டத்தில் பேனா என்று சொன்னால் மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருந்தது. ஏனென்று சொன்னால் வரலாற்றில் பார்க்கும் பொழுது மக்கா நகரத்திலே மற்றும் 17 பேர் தான் எழுத படிக்க தெரிந்தவர்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த பிறகு இந்த சமூகத்திற்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் இந்த கல்வியின் மூலமாக தான். அல்லாஹ்வுடைய தூதர் 40 சஹாபாக்களை, அந்த வஹியை எழுதக்கூடிய காத்திபீன் அல் வஹி, அந்த குர்ஆனையும் ஹதீஸையும் எழுதக்கூடிய அந்த சஹாபாக்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கினார்கள். அப்ப இந்த சஹாபாக்கள், அந்த முன்னோர்கள் இந்த கல்விக்காக என்னென்ன தியாகங்கள் செய்தார்கள், அந்த சஹாபாக்கள் மூலமாக நாங்கள் பார்ப்போமே. ஏனென்று சொன்னால் சலஃபு சாலிஹீன், நமக்கு முன்னால் வாழ்ந்த அந்த முன்னோர்களில் மிக சிறந்தவர்கள், முதன்மையானவர்கள் யார்? சஹாபாக்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வாழ்ந்த அந்த நபித்தோழர்கள் ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மஈன். பாருங்கள், ஒவ்வொரு சஹாபாக்களுடைய ஒவ்வொரு வாழ்க்கையும் வித்தியாசமானது. ஒவ்வொரு சஹாபியும் அந்த மார்க்கத்திற்காக, இந்த கல்விக்காக பலவிதமான தியாகங்களை செய்திருக்கிறார். உதாரணத்துக்கு அப்துல்லாஹ் பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படிப்பட்ட சஹாபி! ஹிப்ருல் உம்மா, ஹிப்ருல்
உம்மா என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதர் முஃபஸ்ஸிருனுல் குர்ஆன், இந்த குர்ஆனுடைய விளக்கத்தை அல்லாஹ் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து விட்டான். அவர்கள் சொல்லக்கூடிய அந்த விளக்கம் சரியானதாக இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவ்வளவு அதிகமாக அவர்களுக்கு பிரார்த்தனை செய்த ஒரு சஹாபி அப்துல்லாஹ் பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா. ஆனால் அவர் தன்னுடைய முதன்மையான இருக்கக்கூடிய சிறந்தவராக இருக்கக்கூடிய, தன்னை விட வயதிலும் அனுபவத்திலும் கல்வியிலும் மார்க்கத்திலும் தன்னை விட பெரியவராக இருக்கக்கூடிய அந்த சஹாபாக்களிடம்தான் கல்வியை கற்றுக்கொண்டார்கள். ஹதீஸ்களை நாங்கள் எப்படி பார்க்கின்றோம்? அப்துல்லாஹ் பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முறை ஒரு சஹாபி, ஒரு மூத்த சஹாபியுடைய ஒரு ஹதீஸை கேள்விப்படுவதற்காக மட்டும் அந்த ஹதீஸை எழுத்து கேட்டு எழுதி அதன் பிரகாரம் தன்னுடைய அமல்கள் தன்னுடைய வாழ்க்கையை கடைபிடிக்க வேண்டும். அந்த ஒரு ஹதீஸுக்காக அவர் கைலுல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த மதியம் ஒரு ஸஹருடைய அந்த நேரத்துக்கு பிறகு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அவர் ஒரு சஹாபியுடைய வீட்டுக்கு போய் உட்கார்ந்து இருக்கிறார். இப்ப இருக்கக்கூடிய சூடை விட இப்ப இருக்கக்கூடிய அந்த அரபு தேசம், அந்த சவுதி அரேபியால இருக்கக்கூடிய அந்த வெப்பத்தை விட அன்று காலகட்டத்தில் இந்த மாதிரி ஏசி இல்லாமல், எந்த விதமான ஒரு குளிர்ச்சி இல்லாமல், அவ்வளவு வெயிலையும் அவ்வளவு சூடிலையும் வெப்பத்திலையும் அந்த அப்துல்லாஹ் பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் ஒரு ஹதீஸுக்காக அதிகமாக நேரம் அந்த இடத்திலே காற்று கொண்டு அந்த இடத்திலேயே அவர்கள் அமர்ந்து அதை அவர்கள் அந்த ஹதீஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எப்ப அந்த ஹதீஸ் அந்த சஹாபி வருவாங்க. அந்த சஹாபி லேட்டா வராங்க. லேட்டா வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு ஹதீஸை கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் போறாங்க. ஆனா இன்னைக்கு நம்மளுடைய நிலைமை அப்படி இருக்குமா சகோதரர்களே, பெரியவர்களே? சொல்லுங்கள் பார்ப்போம். அல்லாஹ் மன்னிக்க வேண்டும். ஒரு ஹதீஸ் கிடைக்கவில்லையா, நீங்க கூகுள்ல போட்டா எல்லாம் வந்துடும். நமக்கு இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஆனால் அன்றைய காலகட்டத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக கற்றுக்கொண்ட அந்த ஒரு ஹதீஸுக்காக அவர்கள் செய்த தியாகம் என்னன்னு பாருங்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அல்லாஹு அக்பர், சுப்ஹானல்லாஹ், இவர்களை பற்றி சொல்ல போனால் கண்களிலிருந்து தண்ணீர் தான் வரும். சகோதரர்களே, பெரியோர்களே, இவர்களுடைய தியாகங்கள் எவ்வளவு பெரிய தியாகங்கள் என்று தெரியுமா? சஹாபாக்கள் சொல்லுவார்களாம், இவர் மஜ்னூன், ஒரு பைத்தியக்காரர். ஏன்? மயங்கி கீழே விழுந்து கண்டிருப்பார் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல. ஒரு சஹாபி, பெயர் என்ன? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. ஏதோ ஒரு தரையில கீழே கடந்திருப்பாங்க. மக்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு பைத்தியக்காரர் என்று சொல்லுவார்கள். இன்னைக்கு நம்ம சொல்லுவோமா இல்லையா? ரோடுல ஒரு கடந்து இருக்கக்கூடிய யாராவது ஒரு சகோதரர் மனிதர் அப்படியே படுத்திருக்காரு அப்படின்னு சொன்னா ஒரு பைத்தியக்காரர் போல, குடிகாரர் போல, இந்த மாதிரி ஒரு தவறான வார்த்தை தான் நாங்கள் பேசுவோம். அன்றைய காலகட்டத்திலும் அபூ ஹுரைராக்கு அந்த ஒரு பெயர் வந்தது. ஏன்? அவருக்கு தங்குவதற்கும் சாப்பிடுவதற்கும் இடம் இல்லாமல், சுகம் இல்லாமல், உணவில்லாமல் அவ்வளவு தியாகத்தை செய்த பிறகும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுஹபத்தை, அவர்களோடு இருந்த அந்த ஹதீஸை படிக்க வேண்டும், அந்த கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காக அவர் தியாகம் செய்து அந்த நேரத்தில் சொல்லுகிறார், நான் பைத்தியக்காரன் அல்ல, எனக்கு பசியால் தாங்க முடியாமல் மயங்கி கீழே கடந்து விட்டேன். அல்லாஹு அக்பர். என்னைக்காவது இந்த மாதிரி ஒரு தியாகம் நம்மளுடைய சம்பவத்துக்கு நம்மளுடைய செய்திகள் வந்திருப்புமா? இந்த மாதிரி யாராவது ஒரு தியாகம் செய்ய முடியுமா? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பல முறை ஒரு ஹதீஸ்ல இன்னொரு ஹதீஸ் வருது. அல்லாஹ் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு குர்ஆனுடைய ஒரு பசியில அதிகமாக பசி வந்த பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் ஒரு குர்ஆனுடைய ஒரு வசனத்தை, இன்னமா நுத்இமுக்கும் லிவஜ்ஹில்லாஹி லா நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷுகுரா, அல்லாஹ்வுக்காக பசித்தவர்களுக்கு உணவளிக்க கூடியவர்கள், நுத்இமுக்கும் லிவஜ்ஹில்லாஹ், நாங்கள் அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்காக தான் இந்த உணவுகளை கொடுக்கின்றோம், சாப்பாடுகளை கொடுக்கின்றோம் என்று இந்த வசனத்துடைய விளக்கம் என்ன அப்படின்னு போய் கேட்கிறாங்க. யாரு? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த ஹதீஸோட இந்த வசனத்துடைய விளக்கம் இவர்களுக்கு தெரியாம இருக்குமா? ஆனால் மறுபடியும் போய் கேட்கிறாங்க. எதற்காக? அதுல வரக்கூடிய நோக்கம் சாப்பாடு. இந்த விஷயம் தெரிஞ்சாச்சு எனக்கு சாப்பாடு கொடுப்பாரு, அதுக்காக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு போறாங்க. அபூபக்கர் இதனுடைய விளக்கத்தை மட்டும் சொல்லி போயிட்டாங்க. மறுபடியும் அடுத்த ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடம் போறாங்க. இதே இந்த வசனத்துடைய விளக்கத்தை கேட்கிறாங்க. அவரும் அதே விளக்கத்தை சொல்லிட்டு கடந்து செல்கிறார்கள். மறுபடியும் பசி தாங்க முடியாமல் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் வந்து சொல்லுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த வசனத்துடைய விளக்கத்தை சொல்லுங்கள்.
அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய முகத்தை பார்த்து விட்டு கண்டுபிடித்தார்கள், அவர்களுக்கு பசி இருக்கிறது. அவர் பசியின் காரணமாக தான் அந்த கல்வியை பயன்படுத்திவிட்டு, இந்த கல்வியை தேடுதலுக்காக அவர் பசியின் காரணமாக தான் என்னிடம் வந்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த சஹாபிக்காக உடனடியாக ஒரு உணவை தயார் செய்தார்கள். சுப்ஹானல்லாஹ். 8வது ஹிஜ்ரில ஃபத்ஹுல் மக்காவுக்கு பிறகு, 8வது ஹிஜ்ரில ஃபத்ஹுல் மக்காவுக்கு பிறகு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். ரசூலுல்லாஹ் அவர்களுடைய மரணம் 11வது ஹிஜ்ரி. அப்ப எத்தனை வருடம் இருக்கும்? 9, 10, 2 வருடம். ஒரு 8ல 1 மாதம் 2 மாதம், அல்லது 11ல 11 ஹிஜ்ரில 3 மாதம், கிட்டத்தட்ட 2.5 வருஷம். இவ்வளவுதான் அவர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்திருப்பார்கள். ஆனால் கல்விக்காக, ஹதீஸுக்காக, இஸ்லாத்துக்காக அவர்களுடைய தியாகத்தை இன்னைக்கு உலகம் முழுவதும் பெரியவர்கள் என்றும் சிறியவர்கள் எல்லாம் அபூ ஹுரைரா கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்கிறார்கள். என்ன காரணம்? அவர்கள் செய்த தியாகம் தான் சகோதரர்களே, பெரியவர்களே. அவர் அன்னைக்கு அந்த மாதிரி படுக்காம இருந்திருந்தாங்கன்னா, அவர் அன்னைக்கு அந்த அளவுக்கு தியாகம் செய்யாம இருந்திருந்தாங்கன்னா, இன்னைக்கு நமக்கு கையில் அந்த ஹதீஸ் கிடைச்சிருக்காது. எல்லா ஹதீஸையும் பாருங்கள், அதிகமாக ஹதீஸை அறிவித்த சஹாபி நபித்தோழர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். 5000க்கும் மேற்பட்ட ஹதீஸுகளை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களிடம் கேட்டுக்கொண்டு மனப்பாடம் செய்து எழுத முடியாம, மனப்பாடம் செய்ய முடியாம ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கேட்டு, ரசூலுல்லாஹ் அவர்களுக்கு சில அற்புதங்களை கொடுத்து, நீங்க இதுக்கப்புறம் கேட்கக்கூடிய ஒவ்வொரு ஹதீஸும் நீங்கள் மனப்பாடம் வைப்பீங்கன்னு எல்லா ஹதீஸுகளும் மனப்பாடம் செஞ்சு வச்சு, அதற்கு பிறகு அதனுடைய மாணவர்களுக்கு சொல்லிவிட்டு, இந்த அளவுக்கு இஸ்லாத்துக்காக தியாகம் செய்த பிறகுதான் இன்னைக்கு நாம் அபூ ஹுரைரா என்று பெயர் அவ்வளவு தெளிவாக மனப்பாடம் செஞ்சு வச்சிருக்கோம். இன்னைக்கு பல பேருடைய சஹாபாக்களுடைய பேர் தெரியாது, ஆனா அபூ ஹுரைரா அப்படின்னு சொன்னா டக்குன்னு நமக்கு உள்ளத்துல வருது. ஏன்? அந்த சஹாபியுடைய அறிவிப்பு அவ்வளவு அதிகமாக இருக்கிறது. ஒரு முறை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், இவர்களும் ரசூலுல்லாஹோடு இருக்கிறார்கள். மதீனா வருவதற்கு முன்பாக ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுக்கு திருமணம் ஆகிவிட்டது. ஆனாலும் ரசூலுல்லாஹோடு தனிமையில் இருக்கக்கூடிய காலம் மதீனாவுக்கு வந்த பிறகுதான். அப்ப ரசூலுல்லாஹ் அவர்களோடு இருந்த காலம் ஒரு 10 வருடம், கம்மிபட்சம் ஒரு 10 வருடம். ஆனால் அந்த 10 வருடத்திலும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் 2 வருடத்தில் எவ்வளவு ஹதீஸை அறிவித்தார்களோ அந்த அளவுக்கு ஹதீஸ் இல்லை. எல்லா சஹாபா ரசூலுல்லாஹ் அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு மாணவர்கள் எல்லாம் வந்து சொல்றாங்க, இந்த ஹதீஸை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவித்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் உடனடியாக அபூ ஹுரைரா அவர்களை கூப்பிட்டு கேட்டாங்க, அபூ ஹுரைராவே, இந்த ஹதீஸை எப்படி நீங்க அறிவிக்கிறீங்க? இவ்வளவு ஹதீஸை நீங்க எப்படி கேட்டீங்க? ரசூலுல்லாஹோடு அதிகமாக இருந்தவர்கள் நான், ரசூலுல்லாஹ் அதிகமாக இருந்த மனைவியிட நான் தான் அதிகமாக ரசூலுல்லாஹோடு இருந்தேன். ஆனா என்னை விட ஹதீஸை நீங்க எப்படி அறிவிச்சீங்க? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், சொல்லுகிறார்கள், அன்னை ஆயிஷாவே ரலியல்லாஹு அன்ஹா, உங்களுக்கு ரசூலுல்லாஹ் கணவர், உங்களுக்கு ரசூலுல்லாஹ் அவர்களுக்கு சில கடமைகள், உரிமைகள் இருக்குது. நீங்க அந்த நேரத்தை பயன்படுத்துவீர்கள். எந்த நேரம்? அலங்காரத்துக்கு ரசூலுல்லாஹ்வுடைய அவர்களுக்கு பணிவிடை செய்வதற்கு, இந்த மாதிரி பல விஷயங்கள் ரசூலுல்லாஹ்வுக்காக நீங்கள் சில நேரத்தை ஒதுக்கி வைப்பீர்கள். ஆனால் நான் ரசூலுல்லாஹ்வோடு இருப்பேன், படுப்பேன், சாப்பிடுவேன், ரசூலுல்லாஹ்வோடு இருப்பேன். சுப்ஹானல்லாஹ். அவ்வளவு தியாகம் செய்த பிறகுதான் இன்னைக்கு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு قال ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த மாதிரி பல சஹாபாக்கள் இருக்கிறார்கள். ஜாபீர் பின் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு ஹதீஸுக்காக, இவரும் இளமையாக இருக்கக்கூடிய ஒரு சஹாபி, மதீனால இருக்கிறார், ஷாம் சிரியால இருக்குது. இன்னைக்கு எவ்வளவு தூரம் பாருங்க. இன்னைக்கு ஒரு நாடு விட்டு இன்னொரு நாட்டுக்கு போகணும். ஆனால் அவர் அந்த காலத்துல எப்படி பிரயாணம் செஞ்சு ஒரு மாதம் முழுவதும் அவர் ஷாம் வரையும், இந்த சிரியா வரையும், மதீனாவிலிருந்து ஷாம் சிரியா வரையும் பயணம் செய்கிறார். எதற்காக? ஒரு ஹதீஸை கேள்விப்பட வேண்டும், ஒரு ஹதீஸை படிக்க வேண்டும். அந்த ஹதீஸ் மதீனால யார்ட்டாச்சும் கிடைச்சிருக்கும். ஆனால் ஏன் அந்த ஹதீஸ் அந்த ரசூலுல்லாஹோடு தான் அந்த சஹாபி அறிவித்திருக்கிறார். அப்ப நான் ஹதீஸை யாரிடம் எடுத்துக்கொள்ள வேண்டும்? அந்த ஹதீஸை அறிவித்த அந்த நபி தோழர் ரலியல்லாஹு அன்ஹு, அந்த நபி தோழரிடம் தான் அந்த ஹதீஸை எடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் அவ்வளவு தூரம் பயணம் செய்கிறார். இன்னும் உங்களுக்கு சொல்ல போனால் அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு வந்த பிறகு யாருடைய வீட்டில் தங்கினார்? அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இவர் ஒரு முறை ஒரு ஹதீஸுக்காக
ஒரு ஹதீஸுக்காக. யாரிடம்? உக்பா பின் ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு மூத்த சஹாபியிடம் ஒரு ஹதீஸுக்காக பல மாதம் பல தூரம் பயணம் செய்து ஒரு ஹதீஸுக்காக பிரயாணம் செய்கிறார். இன்னைக்கு நம்மளால சின்ன ஹதீஸுக்காக இவ்வளவு பிரயாணம் செய்ய முடியுமா? இன்னைக்கு இவ்வளவு பிரயாணம் செஞ்ச பிறகும் நம்மளுடைய நோக்கம் என்ன இருக்கும்? ஒண்ணு காசு பணம், அல்லது இந்த உலகத்துடைய சுகம், அல்லது நம்மளுடைய ஒரு தேவை. ஆனால் இவர் பிரயாணம் செய்கிறார், இந்த சஹாபி ரலியல்லாஹு எதற்காக? ஒரு ஹதீஸுக்காக. சுப்ஹானல்லாஹ். இப்படிப்பட்ட சஹாபாக்கள் ஹதீஸை அறிவித்து தேடி கண்டுபிடிச்சு அந்த ஹதீஸை தன்னுடைய மாணவர்களுக்கு சொன்ன பிறகுதான் இன்னைக்கு நம்மளுடைய கையில் அந்த ஹதீஸுடைய அந்த அறிவிப்பாளருடைய ஹதீஸ் நம்மளுடைய கையில் வந்து இருக்கிறது. அதே போன்று சஹாபாக்களுக்கு பிறகு வரக்கூடிய தாபிஈனுடைய காலம் வருது. அந்த காலகட்டத்தில் தாபிஈன்களும் சாதாரணமானவர்கள் அல்ல. இவர்களையும் அல்லாஹ்வுடைய தூதர் சும்மல்லதீன யலூனஹும் என்று சொல்லி அவர்களையும் சிறப்பித்து சொன்னார்களே, இவர்களும் சிறந்தவர்கள் என்று. அந்த நபி தோழர்களுக்கு பிறகு வரக்கூடிய காலகட்டமும் இவர்களும் சிறந்தவர்கள். அந்த தாபிஈன்களும் எப்படி தெரியுமா இருப்பார்கள்? அல்லாஹு அக்பர். அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இவர் திமஷ்கில் இருக்கிறார். தமஸ்கஸ் இப்ப சொல்லக்கூடிய துருக்கில இருக்கும். அந்த தமஸ்கஸ்க்கு அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் ஒரு ஹதீஸை கேள்விப்படுவதற்காக கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலாக பிரயாணம் செஞ்சு ஒரு தாபையின் வருகிறார். அவர் வந்து ஹதீஸை கேள்விப்படுவது எந்த ஹதீஸை கேள்விப்படுறார் தெரியுமா? சுப்ஹானல்லாஹ். இப்ப சொன்ன ஹதீஸ் தான். மன் சலக தரீகன், எவர் ஒரு கல்விக்காக பிரயாணம் செய்கிறாரோ அல்லாஹ்வுடைய பிரயாணத்தை, அல்லாஹ்வுடைய பாதையை சொர்க்கத்துக்காக லேசாக்குவான். அந்த ஹதீஸை இவர்தான் அறிவிக்கிறார் அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு பிறகு. அல்லாஹு அக்பர். இந்த மாதிரி பல சஹாபாக்கள், பல தாபிஈன்கள் அவர்களுடைய குர்பானி, அவர்களுடைய தியாகங்கள் நம்மளுடைய கண்களுக்கு முன்னால் இருக்கிறது. பெரியோர்களே, பெற்றோர்களே, இதற்கு பிறகு பாருங்கள், அபூ மஸ்ஊத் சொல்லக்கூடிய இன்னும் பல தாபிஈன்கள் இருக்கிறார்கள். இமாம் மாலிக் தாபிஈனுக்கு பிறகு வரக்கூடியவர். இவர் 40 வருடம், இமாம் மாலிக் தன்னுடைய வாழ்க்கையில் 40 வருடம் ஒரு ஹதீஸ் புத்தகத்திற்காக அதிகமாக தியாகம் செய்து அவ்வளவு தொகுத்து அந்த ஹதீஸ்களை சேர்த்திருக்கிறார் முஅத்தா இமாம் மாலிக். ஒரு நபர் வருகிறார், வந்து சொல்லுகிறார், நான் முஅத்தாவை முழுமையாக மனப்பாடம் செய்து விட்டேன், எனக்கு உங்களிடம் ஒப்பிக்க வேண்டும், எனக்கு ஒரு அனுமதி தாருங்கள். தினதோறும் ஹதீஸ்களை அறிவிப்பார். 40 நாட்களில் அவர் முஅத்தா இமாம் மாலிக் சொல்லக்கூடிய முழு ஹதீஸ் புத்தகத்தை மனப்பாடமாக தன்னுடைய உஸ்தாதுக்கு அறிவிச்சார். இமாம் மாலிக் சொல்லுகிறார், நீங்க சொன்ன இந்த 40 நாள்ல இந்த ஹதீஸ்கள் எல்லாம் எனக்கு சேர்க்கிறதுக்கு 40 வருஷம் ஆனது. சுப்ஹானல்லாஹ். நம்மளுடைய வாழ்க்கையை அதிலே கழிந்துடும். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கை எதில் கழிந்தது? மார்க்கத்திற்காக, அல்லாஹ்வுடைய இந்த தீனுக்காக, இந்த கல்விக்காக. இந்த கல்வி எனக்கு பின்னால் வரக்கூடிய இந்த சமூகத்திற்கு போய் சேர வேண்டும், அந்த உணர்வோடு, அந்த ஆசையோடு, அந்த ஆர்வத்தோடு, அவ்வளவு அக்கறையோடு அவர்கள் இருந்தார்கள். ஏன்? மார்க்கம் அல்லாஹ்வுடைய மார்க்கம், இந்த கல்வி அல்லாஹ்வுடைய கல்வி. சகோதரர்களே, பெரியோர்களே, அதற்கு பின்னால் பாருங்கள், இமாம் மாலிக் அவர்களுடைய ஒரு மாணவராக இருக்கக்கூடியவர் அப்துர் ரஹ்மான் பின் காசிம். இவரும் ஒரு காலத்தில் மிகப்பெரிய ஒரு மார்க்க அறிஞராக இருக்கிறார். இவர் ஒரு மார்க்க கல்வியை இமாம் மாலிக்கிடம் ஹதீஸை கற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் அவர்களுக்கு நேரம் இல்லாதது காரணமாக அவரிடம் எந்த நேரத்தில் ஹதீஸை கற்றுக்கொள்வார் என்று தெரியுமா? சஹருடைய நேரத்தில், தஹஜ்ஜுடைய நேரத்தில். ஒரு நாள் 2 நாள் அல்ல, ஒரு வருடம் 2 வருடம் அல்ல, 17 வருடம் தொடர்ச்சியாக ஃபஜ்ருக்கு முன்பாக போய் இமாம் மாலிக்குடைய வீட்டுல வாசல்ல அங்கே படுத்துருவாங்க. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் வந்த பிறகுதான் அந்த ஹதீஸை கேட்டவிட்ட பிறகு மக்கள்கிட்ட போய் அறிவிப்பாங்க, அந்த ஹதீஸ் அமல் செய்வாங்க. இந்த மாதிரி பல தியாகங்கள் இருக்கு. உதாரணத்திற்கு பாருங்கள், சுப்ஹானல்லாஹ், இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், இவர்களுடைய பெயர் தெரியாமல் எந்த ஒரு மனிதனும், எந்த ஒரு முஸ்லிமும் இருக்க முடியாது. ஏன்? இவருடைய புத்தகம் அஸஹ்ஹுல் கிதாபி பஅத கிதாபில்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதத்துக்கு பிறகு, அல்லாஹ்வுடைய இந்த கிதாபுக்கு பிறகு மிக தூய்மையான, மிக சுத்தமான அஸஹ்ஹுல் கிதாப்,
சரியான ஒரு வேதம் இருக்கிறது என்று சொன்னால் அது சஹீஹுல் புகாரி தான். அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஹதீஸையும் அவர் அவ்வளவு பிரயாணம் செஞ்சு அவ்வளவு தியாகத்தை செய்ததார். அதற்கு பிறகுதான் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்த ஹதீஸை தொகுத்து வைத்திருக்கிறார். அந்த ஹதீஸ் எவ்வளவு வருடமானது தெரியுமா? கிட்டத்தட்ட 16 வருடங்களுக்கு மேல் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்த ஹதீஸை அறிவித்திருக்கிறார். ஆனால் இன்னைக்கு நம்ம 1 மாதம் 2 மாதம் 2 நாள் 3 நாள் அல்லது கோர்ஸ் படிக்க போனா 2 வருடம் 3 வருடம் அவ்வளவுதான். ஆனால் அந்த ஒவ்வொரு ஹதீஸையும் சேர்ப்பதற்கு பஸ்ரா, ஷாம், சிரியா, பலஸ்தீன், ஹிஜாஸ், பக்தாது, எகிப்து, மிஸ்ரு, மக்கா, மதீனா, தமஸ்க் எல்லா இடத்தையும் போய் சுத்துவார். எதற்காக? ஒரு ஹதீஸுக்காக. ஒரு ஹதீஸுக்காக அவ்வளவு பிரயாணம் செய்தவர் தான் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். அவர்களுடைய தியாகத்துக்கு பிறகுதான் இன்னைக்கு மாணவர்கள் சஹீஹ் புகாரியை படிக்கிறார்கள். இன்னைக்கு அவர் தியாகம் செய்யாம இருந்திருந்தால் இன்னைக்கு நமக்கு கையில சஹீஹ் புகாரி கிடைச்சிருக்காது. இன்னைக்கு நம்ம இந்த ஹத்தஸனா ஹதீஸுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் நம்மளுடைய கையில் வந்திருக்காது. நமக்கு முன்னால் சென்ற அந்த முன்னோர்கள், நல்லவர்கள், ஸலஃபு ஸாலிஹீன்கள் இவர்கள் செய்த தியாகம், இந்த கல்விக்காக அவர்கள் செய்த அவ்வளவு உழைப்பு, அதன் காரணமாக தான் இன்னைக்கு நாங்கள் ஹதீஸ்களையும் மார்க்கத்தையும் சட்டத்தையும் அவ்வளவு இலகுவாக படிக்கின்றோம். சகோதரர்களே, பெரியோர்களே, இது மட்டுமல்ல, இன்னொரு சம்பவத்தை கேளுங்க. அபூ மஸ்ஊத் சொல்லக்கூடிய ஒரு முன்னோர், ஒரு சலஃப், அவர் அறிவிக்கிறார். சியரு ஆலாம் நுபலா சொல்லக்கூடிய இமாம் ஷம்சுத்தீன் தஹபி அவர்களுடைய வரலாற்று புத்தகத்தில் எடுத்த ஒரு உண்மையான சம்பவம் தான். அபூ மஸ்ஊத் சொல்லக்கூடிய அறிவிக்கிறார், அபூ தாஹிர் ஒரு மூர்த்த ஒரு மார்க்க அறிஞர். அவர் தன்னுடைய வாழ்க்கையில் அதிகமாக நடந்து பிரயாணம் செய்திருக்கிறார். அவர் சொல்லுகிறார், மக்காவிலும் மதீனாவிலும் இந்த பகதாதிலும் இந்த ஹிஜாஸிலும் இருக்கக்கூடிய அந்த வெப்பத்தின் காரணமாக அந்த பாலைவனத்தில் செருப்பில்லாமல் அதே தரையில் அதே மண்ணில் கால் வைப்பதின் காரணமாக நான் சிறுநீர் கழிக்கக்கூடிய அந்த இடத்திலிருந்து ரத்தமாக வந்தது. சுப்ஹானல்லாஹ். 2 முறை இந்த மாதிரி என்னுடைய வாழ்க்கையில் நடந்தது. எதற்காக? இந்த மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும். அவர் கற்றுக்கொள்ள என்ன செய்வார்? மற்றவர்களுக்கு எத்தி வைக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் கடைசி நேரத்தில் சொன்னார்களே, பல்லிகு அன்னி வலவ் ஆயா, என்னிடத்தில் கற்றுக்கொண்ட ஒரு ஹதீஸாக இருக்கட்டும், ஒரு செய்தியாக இருக்கட்டும், அது மக்களுக்கு எடுத்து வையுங்கள். அந்த சஹாபாக்கள், இந்த முன்னோர்கள், அந்த நல்லவர்கள் செய்த காரியம் இதுதான். அதே போன்று இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள், இவரும் மிகப்பெரிய ஒரு மார்க்க அறிஞர்கள். இவர்களுக்கு வந்த சோதனைகள் நமக்கு பல பேருக்கு தெரிந்திருக்கலாம். இவர்களுக்கு வந்த அந்த கஷ்டங்களும், இவர்களுக்கு வந்த அந்த சோதனைகள், அந்த வேதனைகள், அந்த அவ்வளவு நெருக்கடியான சூழ்நிலைகள் நாம் வரலாற்றிலே படித்திருக்கலாம். அந்த நேரத்தில் ஒருவர் வருகிறார். யார் இவர்? இவரும் ஒரு மார்க்க அறிஞர்கள், வக்கீ பின் முஹல்லத். இவர் மார்க்க அறிஞராக இருந்தும் இமாம் அஹ்மது சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு மார்க்க அறிஞர்களிடம் கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், இமாம் புகாரி கூட தன்னுடைய ஹதீஸ் புத்தகத்தில் எவ்வளவு ஹதீஸை சேர்த்திருப்பாங்க? ஒரு 5000 இருந்து ஒரு தக்கராரோடு சேர்த்தார் ஒரு 7000 கிட்டம் தான் ஹதீஸ்கள் இருக்கும், சஹீஹான ஹதீஸ். ஆனால் இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய முஸ்னத் அஹ்மது சொல்லக்கூடிய ஹதீஸில் 30,000 ஹதீஸ்களை சேர்த்து வைத்திருக்கிறார். அல்லாஹு அக்பர். அவருடைய பையன், அவர்களுடைய பையனும் அதே தொடர்ச்சியாக இன்னும் 10,000 ஹதீஸ் சேர்த்து முஸ்னத் அஹ்மது சொல்லக்கூடிய, முஸ்னத் என்ன? ஒவ்வொரு சஹாபியும் எவ்வளவு ஹதீஸை அறிவித்திருக்கிறார்கள் அதெல்லாம் ஒன்று சேர்ப்பது, அதுதான் முஸ்னத். ஒரு ஹதீஸை ஒரு சஹாபி எவ்வளவு ஹதீஸை அறிவித்திருப்பார்? 100, 200, 300. இப்ப அபூ ஹுரைராவுடைய எல்லா ஹதீஸ்களும் முஸ்னத் அஹ்மதுல கிடைக்கும். அதனால்தான் பல ஹதீஸ்கள் எந்த புத்தகத்தில் இல்லையோ, சஹீஹான ஹதீஸாக இருந்து எந்த புத்தகத்தில் கிடைக்கவில்லையோ, முஸ்னத் அஹ்மதுல அவ்வளவு இலகுவாக கிடைக்கும். ஏனென்று சொன்னால் எல்லா ஹதீஸையும் அந்த நேரத்தில் இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஒன்று சேர்த்தார்கள். அதுதான் முஸ்னத் அஹ்மத். அப்ப அவர்களிடம் ஒரு வக்கீ பின் முஹல்லத் சொல்லக்கூடிய ஒரு மாணவர் வந்து, உஸ்தாத், எனக்கு நீங்க ஹதீஸை கற்றுக்கொள்ளுங்க,
இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லுகிறார், உங்களுக்கு இந்த காலம் தெரியும், சூழ்நிலை என்ன போயிட்டு இருக்குன்னு தெரியும். காலம் காலமாக என்னிடம் அதிகமாக சோதனைகள் வந்து கொண்டுதான் இருக்கிறது. ஏன்னா இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் தான் குர்ஆன் அல்லாஹ்வுடைய வார்த்தை, இது அல்லாஹ்வுடைய தஹ்லீக், இது அல்லாஹ்வுடைய படைப்பு கிடையாது என்று போராடியவர்கள். அந்த போராட்டத்திற்காக தான் அவருக்கு பல பிரச்சனைகளும் பல கஷ்டங்களும் வந்தது. அதற்காக அவர்கள் அத்துணை முறை அந்த சிறைக்கு போனிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் சொல்லி இருக்கிறார், அதனால நீங்க என்கிட்ட வந்துட்டீங்கன்னா அரசாங்கத்துக்கு தெரிஞ்சு உங்களுக்கும் கஷ்டம் எனக்கும் கஷ்டம், அதனால வராதீங்க, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு வகீ பின் முஹல்லத் சொல்லக்கூடிய அந்த முன்னவர், அந்த மார்க்க அறிஞர் சொல்லுகிறார், சுப்ஹானல்லாஹ் உஸ்தாதே, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, நான் தினதோறும் உங்ககிட்ட வருவேன், ஆனா எப்படி தெரியுமா வருவேன், என்னுடைய வேஷத்தை மாத்திட்டு வருவேன், நான் ஒரு ஃபகீராக, ஒரு பிச்சைக்காரனாக உங்களுடைய வீட்டில் வருவேன், நீங்கள் பிச்சைக்காரன் நினைச்சு வீட்டு வாசல திறங்க, நான் உள்ளார வந்துடுறேன், உங்ககிட்ட ஹதீஸ படிக்கிறேன், என்ன திருப்பி அனுப்பிச்சிருங்க காசு கொடுத்துட்டு. சுப்ஹானல்லாஹ், இப்படி கல்விக்காக தியாகம் நம்மளால செய்ய முடியுமா? பையனை மதரசாக்கு போடுங்க, ஐயோயோ இப்பதான் வயசு என்ன ஆகுது அதுக்குள்ள மதரசாக்கு போடுறது, நம்ம இப்படி புலம்பிட்டு இருக்கோம். ஆனால் அந்த முன்னோர்கள் அந்த கல்விக்காக, அந்த மார்க்கத்திற்காக, அந்த இஸ்லாத்துக்காக என்னால் என்ன தியாகம் செய்ய முடியும், உயிரை கொடுத்தாலும் பரவாயில்லை, அப்படி உயிரையும் கொடுத்திருக்கிறார்கள். இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய மரணம் எப்படி தெரியுமா? ஒரு ஹதீஸை தேடி கண்டுபிடிச்சு பக்கத்தில் இருக்கக்கூடிய பேரித்த பழத்தை சாப்பிட்டு அந்த ஹதீஸை கண்டுபிடிக்கிறார். திடீர்னு அந்த பேரித்த பழத்துடைய கொட்டையை அந்த சாப்பிட்ட பிறகுதான், அந்த தொண்டையில் மாட்டிக்கின பிறகுதான் அவர்களுக்கு மரணமே வந்தது. இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். அப்ப கல்விக்காக தியாகம் செய்கிற அளவுக்கு, உயிரை கொடுக்க அளவுக்கு நம்மளுடைய முன்னோர்கள், நம்மளுடைய நல்லவர்கள், ஸலஃபு ஸாலிஹீன்கள் தியாகம் செய்திருக்கிறார்கள். ஆனால் நமக்கு, நம்மையும் சரி, நம்மளுடைய குடும்பத்தாரையும் சரி, நம்மளுடைய பிள்ளைகளையும் சரி, இந்த இஸ்லாத்துக்காக எந்த விதமான தியாகம் செய்யாத அளவுக்கு தான் வளர்த்து வைத்திருக்கிறோம். இன்னைக்காவது நம்மளுடைய பிள்ளையை, நீங்க குர்ஆன்ல படிங்க, நீங்க குர்ஆனுடைய விளக்கத்தை நல்லா படிங்க, நீங்க ஹதீஸ படிங்க, நீங்க ஹதீஸுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிங்க, இப்படி எப்பயாச்சும் சொல்லியிருப்போமா? அர்ப்பணித்து விடுங்க, தியாகம் செய்யறது விடுங்க, அந்த மதரசா போய் படிச்சுட்டு வான்பா அப்படின்னு சொல்ற அளவுக்கு கூட நம்மளுடைய பெற்றோர்கள் இன்னைக்கு கிடையாது. இன்னைக்கு பல பெற்றோர்களுடைய பிள்ளைகளுக்கு அலிஃப் பாத்தா சொல்லக்கூடிய குர்ஆனை ஒழுங்காக தஜ்வீதோடு அழகாக நிதானமாக நிறுத்தி அழகாக படிக்க தெரியாது. எவ்வளவு மோசமான ஒரு நிலைமை இந்த சமூகத்துக்கு வந்து விட்டது பாருங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சமூகத்துடைய வழிகாட்டுதலாக அல்லாஹ் இந்த வேதத்தை இறக்கிறான். ஆனால் இன்னைக்கு பெற்றோர்களுடைய பிள்ளைகள், அந்த பெற்றோர்களுக்கு ஆயத்துல் குர்சி கூட நன்றாக படிக்க தெரியாமல் திணறுகின்றோம். சகோதரிகளே, பெற்றோர்களே, நம்மளுடைய நிலைமை இப்படி இருக்கிறது. ஆனால் அந்த முன்னோர்கள், அந்த ஸலஃபு ஸாலிஹீன்கள், அந்த நல்லவர்கள் என்னென்ன தியாகங்கள் செய்தார்கள் பாருங்கள். இந்த சமூகத்துக்கு இந்த ஹதீஸ், இந்த மார்க்கம் போய் சேர வேண்டும், இந்த கல்வி எனக்கு பின்னால் வரக்கூடிய அந்த மக்களுக்கு போய் சேர வேண்டும் என்பதற்காக தன் இடத்தில் இருக்கக்கூடிய எல்லா சுகத்தையும் அர்ப்பணித்து, கல்யாணம் கூட பண்ணாமல், திருமணம் கூட நடக்காமல், இந்த கல்விக்காக, இந்த மார்க்கத்திற்காக அர்ப்பணித்தவர்கள், தியாகம் செய்தவர்கள் அந்த முன்னோர்கள். அதன் முதன்மையானவர்கள் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். இன்னைக்கு அவர் திருமணம் செஞ்சிருந்தாருன்னா இன்னைக்கு அவ்வளவு ஹதீஸ் நமக்கு கிடைச்சிருக்காது. அவர் திருமணம் செய்யாமல் அவ்வளவு தூரம் பிரயாணம் செய்து அவ்வளவு கஷ்டத்தையும் அவ்வளவு நஷ்டத்தையும் அவ்வளவு அர்ப்பணிப்பையும் அவ்வளவு தியாகத்தை செய்த பிறகுதான் இன்னைக்கு நமக்கு ஸஹீஹுல் புகாரி அவ்வளவு ஹதீஸ்கள் கிடைச்சிருக்குது. சகோதரர்களே, பெரியவர்களே, அதே போன்று இமாம் இப்னு தைமியா, ஷேகுல் இஸ்லாம் இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மிகப்பெரிய ஒரு மார்க்க அறிஞர்கள். காலத்தில் இவரை ஒரு நூற்றாண்டுடைய ஒரு முஜத்தித் என்று சொல்கிறார்கள் அனைத்து மார்க்க அறிஞர்களும். ஏன் தெரியுமா? இவர் எழுதிய பேனாவிலிருந்தும் மிகப்பெரிய ஒரு ஜிஹாதை உருவாக்கினார்கள். இவர் தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய வாளின் மூலமாகவும் மிகப்பெரிய ஒரு ஜிஹாதை உருவாக்கினார்கள். இரண்டத்திலேயும் அல்லாஹ் இவர்களுக்கு வெற்றியை கொடுத்தான். அதனால்தான் இன்னைக்கு பல மார்க்க அறிஞர்களுடைய சிறந்த கருத்து இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய கருத்து தான். அவர் எழுதிய புத்தகம் பல புத்தகம், ஆனால் அவர் சொன்ன ஃபத்வாக்கள் இருக்குது பாருங்க, அது எவ்வளவு இருக்கும் நினைச்சு பாருங்க. இன்னைக்கு அரபில மட்டும் அவர் எழுதின ஃபத்வா, அவர் சொன்ன ஃபத்வாக்கள்
37 வால்யூம், 37 புக்கு. அதை தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணோம்னா அது அப்படியே டபுள் ஆயிடும். யோசிச்சு பாருங்க, அவருடைய ஃபத்வா மட்டும், அதுவும் எங்க உட்கார்ந்து எழுதினாரு தெரியுமா? சிறைச்சாலையில் உட்கார்ந்து மாணவர்கள் அவரிடம் வருவாங்க. வெளியில அவர்களிடம் அந்த கல்வியை கற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லி அவர்களாகவே சிறைச்சாலைக்கு மாணவர்கள் சிறைச்சாலையில வந்து இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அவர்களிடம் இந்த கல்வியை கற்றுக்கொள்வார். அதிலே முதன்மையானவர்கள் அவருடைய மாணவர் இமாம் இப்னு கையும் அல் ஜௌசி ரஹிமுல்லாஹ் அவர்கள். இவர்களுடைய பெயர் கூட நமக்கு பல பேருக்கு தெரியாமல் இருக்கும். ஆனால் அவர் செய்த தியாகத்தின் காரணமாக தான் இன்னைக்கு நமக்கு கையில பல ஹதீஸுடைய சட்டங்கள் இருக்கிறது. சகோதரர்களே, பெரியோர்களே, ஏன் இமாம் முஸ்லிம் எழுதிய அந்த ஸஹீஹுல் முஸ்லிம் அதனுடைய விளக்கத்தை, சிறந்த விளக்கத்தை எழுதியவர், ஷரஹ் சொல்லக்கூடிய மிக சிறந்த ஒரு நல்ல ஷரஹ் எழுதியவர் யார்? இமாம் ஜக்கரியா அன்-நவவி, இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். இவரும் ஷர்ஃபுத்தீன் நவவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் திருமணம் செய்யாமல் இந்த மார்க்கத்திற்காக மட்டுமே உழைத்தவர்கள். இவர்களுடைய பங்களிப்பு இந்த இஸ்லாத்தில் இல்லை என்று சொன்னால் அந்த சஹாபாக்களுக்கு பிறகு இன்னைக்கு நமக்கு கையில இந்த ஹதீஸ் புத்தகமே கிடைச்சிருக்காது. ஏனென்று தெரியுமா? இவர் எழுதிய அந்த ஸஹீஹ் முஸ்லிமுடைய விளக்கத்தின் மூலமாக தான் இன்னைக்கு முஸ்லிம் அவ்வளவு தெளிவாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் இமாம் முஸ்லிம் எல்லா ஹதீஸிலும் சேர்த்தார்களே தவிர தனித்தனி பாவாக பிரிக்கவில்லை. அந்த வேலையை செய்தவர் தான் இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். அதனுடைய விளக்கத்தை இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அந்த அப்படிப்பட்ட ஒரு மாணவர்களுக்கும் எழுதியிருக்கிறார்கள். இன்னும் நடுநிலையில் இருக்கக்கூடிய ஒரு மாணவர்களுக்கும் அவர் எழுதிய புத்தகம் தான் ரியாதுஸ் ஸாலிஹீன், ஸஹீஹான புத்தகம். அந்த புத்தகத்தை தான் இன்றைக்கு பல பள்ளிவாசலில் துருசாக வருடமாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அவர் அவ்வளவு தியாகம் செய்த பிறகுதான் அந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார். இப்போதான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய அப்படிப்பட்ட மக்களுக்கும் அவர் 40 சொல்லக்கூடிய 40 அன்-நபவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அந்த ஹதீஸையும் எழுதியிருக்கிறார், அந்த ஹதீஸையும் தொகுத்திருக்கிறார். சொல்லக்கூடிய நோக்கம் என்ன தெரியுமா? இவர்கள் தனக்கு பின்னால் வரக்கூடிய அந்த சமூகத்திற்காக திருமணம் கூட செய்யாமல் இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய அத்துணை சுகத்தையும் அவர்கள் எல்லாத்தையும் விட்டு விட்டு இந்த மார்க்கத்திற்காக அவர்கள் உழைத்தவர்கள், தியாகம் செய்தவர்கள் இந்த முன்னோர்கள். இன்னும் சொல்ல போனால் உமர் பின் ஹப்ஸ் சொல்லக்கூடிய ஒரு முன்னவர்கள் சொல்லுகிறார். இவர் யார் அப்படின்னு சொன்னா இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய மாணவர். இவர் சொல்லுகிறார், நாங்கள் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களிடம் மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வோம். ஒரு முறை என்ன ஆனது அப்படின்னு சொன்னா, இமாம் புகாரி எங்களுக்கு தர்ஸ் கொடுக்கறதுக்காக வரல. திடீர்னு எங்களுக்கு ஒரு செய்தி வருது, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஒரு வீட்டுல இருக்காங்க, தன்னுடைய வீட்டுல இருக்காங்க, வராம இருக்காங்க அப்படின்னு சொல்லி. வீட்டுல வந்த பிறகு கேட்கிறாங்க, உஸ்தாதே தர்ஸுக்கு வரலையே, ஏன், என்ன காரணம்? இன்னைக்கு அந்த மாதிரி மாணவர்கள் இருந்தாரு பெரிய விஷயம், ஆனால் அன்னைக்கு மாணவர்கள் அப்படிதான் இருந்தார்கள். அவர் சொல்லுகிறார், உஸ்தாதே ஏன் வரவில்லை தர்ஸுக்கு? இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா? அல்லாஹு அக்பர், என்னிடத்தில் ஒரு துணிதான் இருக்கிறது, இன்னைக்கு அதையும் தோச்சி போட்டிருக்கேன், என்கிட்ட துணி கிடையாது, என்னால வெளியே வர முடியாது. அல்லாஹு அக்பர். அந்த மாணவர்கள் சிலர்கள் எல்லாம் சேர்த்து விட்டு சில காசுகளை சேர்த்து விட்டு பிறகுதான் ஒரு துணியை வாங்கிட்டு தன்னுடைய உஸ்தாதுக்கு கொடுத்து அதுக்கப்புறம் தான் அவர் ஹதீஸை சொல்ல வருகிறார். அவ்வளவு பஞ்சத்தில வறுமையில இருந்தும் தன்னுடைய மாணவர்களுக்கு அந்த ஹதீஸை சொல்லாமல் இருக்கவில்லை. அப்படிப்பட்டவர்கள் முன்னவர்கள் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். இப்ப சொல்லுங்க, அவர்களுடைய தியாகம் இல்லாமல் இன்னைக்கு நம்மளுடைய கையில இந்த ஹதீஸ் புத்தகம், இந்த இஸ்லாத்துடைய சட்டம் நம்மளுடைய கையில் வந்திருக்குமா? சுப்ஹானல்லாஹ். இதெல்லாம் முன்னோர்கள் என்று சொன்னால் ரொம்ப முன்னாடி போயிடுச்சு. இன்னும் பக்கத்துல வர அப்படின்னு சொன்னா, இப்போ ஒரு 20-30 வருடங்களுக்கு முன்பாக நடந்த பல மார்க்க அறிஞர்கள் இருக்கிறார்கள். இமாம் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், இவர்களை பற்றி ஒரு மாணவர்களுக்கு தெரியாமல் இருக்க முடியாது. இஸ்லாத்துடைய கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மாணவனுக்கு இமாம் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அவர்களை பற்றி தெரியாமல் இருக்க முடியாது. அவர் எவ்வளவு தியாகம் செய்திருக்கிறார் என்று தெரியுமா? கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம், ஒரு 30-40 வருஷம்க்கு நடந்த ஒரு சம்பவம். கிட்டத்தட்ட 7 நாடுகளில் ஹிஜ்ரத் செய்திருக்கிறார் ஹதீஸுக்காக. இந்த லைப்ரரி போய், அந்த உஸ்தாதிட்டு போய், அந்த லைப்ரரி போய், அந்த ஹதீஸை தேடி,
அவ்வளவு தியாகத்துக்கு பிறகுதான் இன்னைக்கு எது சஹீஹான ஹதீஸ், எது தைஃபான ஹதீஸ் என்று நமக்கு பிரித்து பார்க்கக்கூடிய நிலைமை இமாம் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அவர்களோட தியாகம் தான் காரணம். சகோதரர்களே, பெற்றோர்களே, ஏன் இப்ப சமீபமாக 2 வருடங்களுக்கு முன்பாக மௌத்தான வஃபாத்தான துக்தூர் தியாவுர் ரஹ்மான் ஆதமி உம்ரி ஹஃபீதஹு ரஹிமஹுல்லாஹ் அவர்கள், இவரும் தன்னுடைய வாழ்க்கையில் 14 வருடங்கள் மதீனாவில் இருந்து மதீனாவிலே மௌத்தாகிறார். தன்னுடைய வாழ்க்கையில் 14 வருடங்கள் ஒரு ஹதீஸுக்காக, என்ன ஹதீஸ், ஒரு புத்தகத்துக்காக. என்ன புத்தகம் தெரியுமா? அல் ஜாமிஉல் காமில் அஸ்ஸஹீஹு ஷாமில். அனைத்து சஹீஹான ஹதீஸ் புத்தகங்கள் ஒன்று சேர்த்திருக்கிறார். இமாம் புகாரி என்ற காலகட்டத்தில் செய்த அந்த காரியத்தை இமாம் துக்தூர் தியாவுர் ரஹ்மான் ஆதிமி உம்ரி மதனி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இன்றைய காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு நூலாக அனைத்து சஹீஹான ஹதீஸ்களும் ஒன்று சேர்த்திருக்கிறார். இந்த மாதிரி பல தியாகங்கள் இருக்கிறது. அவர்களுடைய தியாகங்கள் இல்லாமல் இன்னைக்கு நம்மளால எதுவும் படிக்க முடியாது. அன்றைய காலகட்டத்தில் இன்னைக்கு மாதிரி ரோடு, ஸ்ட்ரீட் லைட்டு, இந்த ஃபேன், இந்த ஏசி இதெல்லாம் கிடையாது. பிரயாணம் செய்யணும் அப்படின்னு சொன்னா ஒண்ணு நடந்து போகணும், எப்பயாவது கிடைச்சது அப்படின்னு சொன்னா ஒரு குதிரை அல்லது ஒட்டகம், இப்படிதான் ஒரு வாய்ப்பு. இது எல்லாத்தையும் தாண்டி விட்டுதான் அவர்கள் அவ்வளவு தியாகம் செய்திருக்கிறார். எங்களுடைய பல உஸ்தாதுமார்கள் உமராபாத்தில் இருக்கிறார்கள். இவர்களுடைய நிலைமை என்ன தெரியுமா? அடிக்கடி எங்களுக்கு சொல்லுவாங்க, இந்த ஜாமியா தாருஸ்ஸலாம் உமராபாத், இவர்கள் இந்த 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 ஜாமியாவில், இந்த கல்லூரியில் ஒரு காலம் வந்தது. என்ன காலம் தெரியுமா? பசங்க கிட்ட சாப்பிடுறதுக்கு சாப்பாடு, உணவு இருக்காது ஜாமியாக்கு. அவர்கள் என்ன செய்வார்கள் அப்படின்னு சொன்னா, தன்னிடத்தில் இருக்கக்கூடிய சகோதரர்கள், அந்த நண்பர்களிடம் காசு பணத்தை சேர்த்து வச்சு ஒரு பக்கத்து ஊர்ல அந்த சாப்பாடு வாங்கிட்டு வருவாங்க. அந்த சாப்பாடு வாங்கிட்டு வந்தாலும் அந்த சாப்பாடுல வரக்கூடிய வாடையின் காரணமாக அவர்களால் சாப்பிட முடியாது. அவ்வளவு கஷ்டத்துக்கு பிறகுதான் அந்த ஹதீஸை சேகரித்து அந்த தியாகத்தை செய்த பிறகுதான் இன்னைக்கு அவர்களை ரஹிமஹுல்லாஹ் அவர்களை பிரார்த்தனை செய்த அளவிற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மார்க்க அறிஞர்களாக இருக்கிறார்கள். அப்ப இன்னைக்கு நம்மளுடைய தியாகம் என்ன சகோதரர்களே, பெற்றோர்களே, தாய்மார்களே, அதுதான் முக்கியம். இவ்வளவு பேசிட்டோம், இவ்வளவு தியாகம் செய்தாங்க, இவ்வளவு கஷ்டங்கள் நம்மளுடைய முன்னோர்கள் அனுபவிச்சாங்க அப்படின்னு சொல்லி கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம இந்த முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய இன்னைக்கு வாழக்கூடிய நாம், பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நாம், இன்றைய காலகட்டத்தில் என்னுடைய பிள்ளைக்காக, என்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய மனைவி மக்களுக்காக, இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்காக நான் அவர்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்திருக்கிறேன், என்ன என்னுடைய பிள்ளைக்காக தியாகம் செய்யற அளவுக்கு என்ன கற்றுக் கொடுத்திருக்கிறேன். இன்னைக்கு பல பேரு மதரசாக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல்ல மதரசாக்கு அனுப்புறதுக்கு நம்மளால மனசு வரல. ஏன் அப்படி தெரியுமா? நமக்கு அந்த மதரசால இருக்கக்கூடிய அந்த கல்வி, அந்த படிப்பு அவ்வளவு பெருசா தெரியல. நம்மளுடைய பார்வையில் ஸ்கூல், நம்மளுடைய பார்வையில் அந்த சிபிஎஸ்இ சிலபஸ், நம்மளுடைய பார்வையில் அந்த காலேஜ், அந்த யூனிவர்சிட்டி, இதுதான் நம்மளுடைய கண் பார்வையில் பெருசாக தெரிகிறது. ஆனால் அல்லாஹ்வை அஞ்சி வாழக்கூடிய ஒரு முத்தகீனான, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக வாழக்கூடிய அந்த முஸ்லிமுக்கு தன்னுடைய பிள்ளையை எப்படியாவது ஹாஃபிதாக்கணும், வீட்டுல எது சொன்னாலும் சரி என்னுடைய பிள்ளையிலே ஆலிமாக்கணும், வீட்டுல எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் சரி அவ்வளவு தியாகம் செய்யக்கூடிய பெற்றோர்கள் இன்னைக்கு இருக்கிறார் என்று சொன்னால் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம். அப்படி இருக்கிறார் என்று சொன்னால் அல்லாஹ் அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும். ஏனென்று சொன்னால் இன்னைக்கு அவ்வளவு இலகுவாக மார்க்க கல்வியை கற்றுக்கொண்ட பிறகும் இன்னைக்கு மதரசால ஏசி இருக்கு, ஃபேன் இருக்கு, ஹாஸ்டல்ல பெட் இருக்குது, அந்த மெத்த இருக்குது, தல்வானி இருக்குது, எல்லாம் இருந்த பிறகும் அந்த பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகள் இந்த மார்க்க கல்விக்காக அனுப்பதற்கு யோசிக்கிறாங்க. அங்க போகணும், ஆனா எப்படி போகிறது, தனியா இருப்பான் பையன், தோக்க தெரியாது, அவனுக்கு சாப்பிட தட்டு கழுவ தெரியாது. எல்லாம் போனதுக்கு பிறகு, அனுபவிச்ச பிறகுதான் நமக்கு கற்றுக்கொள்ள முடியும். அப்ப சொல்லக்கூடிய விஷயம் என்ன என்று தெரியுமா சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த தியாகத்தை எல்லாம் நாம் வெறும் பேச்சாக, பயானாக மட்டும் எடுக்கக்கூடாது. தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய பிள்ளையை, தன்னுடைய குடும்பத்தை அப்படி உருவாக்குவேன் என்று ஒரு உறுதிமொழியோடு இந்த இடத்தில் நாங்கள் நகர வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இதற்கு பிறகு என்னுடைய பையன், என்னுடைய பொண்ணு, என்னுடைய குழந்தை குர்ஆனை நன்றாக படிக்கக்கூடிய, தஜ்வீதோடு அழகாக படிக்கக்கூடிய ஒரு நல்ல ஹாஃபிதாக உருவாகுவான். இந்த உலகம் அவனை என்ன சொன்னாலும் சரி,
என்னுடைய பையன் நாளை மறுமையில் இந்த குர்ஆனை கொண்டுதான் சொர்க்கத்துக்கு செல்வான், என்னையும் இழுத்து செல்வான். அந்த நம்பிக்கையோடு இன்னைக்கு பல பெற்றோர்கள் இன்னும் உருவாக வேண்டும். சகோதரர்களே, பெற்றோர்களே, இன்ஷா அல்லாஹ் இதற்கு பிறகு நாங்கள் இந்த சமூகத்தை இந்த கல்வியின் மூலமாக முன்வரவில்லை என்று சொன்னால், அல்லாஹ் அக்பர், அல்லாஹுடைய வசனத்துக்கு பிறகு நாம் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ் சொல்லுகின்றானே, இக்ரா வரப்புக்கல் அக்ரம், படியுங்கள். அல்லாஹ் படியுங்கள் என்று சொன்ன பிறகும் நாங்கள் இன்று கல்வியில் மிகவும் பின்தங்கி இருக்கின்றோம். இந்தியாவிலே மட்டும் நம்மளுடைய ரிப்போர்ட் அடிப்படையில கிட்டத்தட்ட ஒரு 5% மட்டும்தான் முஸ்லிம்கள் எழுத படிக்க தெரிந்தவர்கள், ஒரு டிகிரி முடிச்சவர்கள், எழுத படிக்க தெரிந்தவர்கள். இப்ப நம்மளுடைய நிலைமை யோசிச்சு பாருங்கள் சகோதரர்களே, பெரியோர்களே. இன்னைக்கு படிக்க தெரியாமல் தான், இன்னைக்கு கல்வியில் பின்தங்கி இருப்பதன் காரணமாக தான் நமக்கு பல்வேறு தோல்விகளும் பல்வேறு கஷ்டங்களும் நம்முடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சமூகத்தை நாங்கள் முன் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால், இந்த சமூகத்தை நாங்கள் நல்ல வழியில் சிறந்த வழியில் முன்னாடி கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் இந்த கல்வியின் மூலமாக தான் முடியும். அல்லாஹ் அதை தான் இந்த திருக்குர்ஆனிலே சொல்லுகின்றான். வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் அதற்கான வாக்கியத்தை தர வேண்டும். நாம் பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நமக்கு அல்லாஹ் நம்முடைய பிள்ளைகளை அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஹாஃபிதாக, நல்ல ஆலிமாக, ஒரு நல்ல மார்க்க அறிஞராக உருவாக்கக்கூடிய அந்த தௌஃபீகை, அந்த ஒரு ஆர்வத்தை நம்முடைய உள்ளத்தில் அல்லாஹ் போட்டு அதை நிறைவு செய்வானாக. ஆமீன். وأقول قولي هذا وأستغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته.